எத்தனையோ கலைஞர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை, படைப்பாளிகளை, நடிகர்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு படைப்பாளி, மிகப்பெரிய ஒரு இயக்குனர், பெரிய சிறந்த தயாரிப்பாளர், ஒரு நல்ல மனிதர் திரு கே. பாலச்சந்தர் அவர்கள் இன்னைக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த கடைசியாக அவருக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் நீங்கள் பாலச்சந்தர் சார் அவரை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலைன்னாலும் அவருடைய நிறுவனத்தில் நான் படங்களை பண்ணியிருக்கேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. 1984 இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தூரத்துலேருந்து பார்க்குறேன், பக்கத்துக்கு நெருங்கி பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர். சினிமா துறை இருக்கிற வரைக்கும் பாலச்சந்தர் சார் அவர்கள் இருந்துகிட்டே இருப்பார். He will be with us. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டும். இந்த நாளையும் நாம் சந்திச்சு தான் ஆகணும். நான் டைரக்டர் வசந்த் சாரோட அசிஸ்டண்ட். பாலச்சந்தர் சாரோட நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ண இருக்க கூட டைரக்டர் வசந்த் சார் மூலமாக பாலச்சந்தர் சார் எப்படியெல்லாம் சினிமா எடுத்திருப்பார், பாலச்சந்தர் சார் எப்படியெல்லாம் ஒரு சீனை கன்சீவ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கிட்டு அதன் மூலமாக கற்றுக்கிட்ட தொழில் மூலமாக இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் தான். கிட்டத்தட்ட பாலச்சந்தர் சாருடைய தூரலையும் அதோடைய சாரலில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தையும் தான் எடுத்து நான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இண்டஸ்ட்ரியில் சில பேரை நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது. எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், அந்த வகையில் பெரிய ராஜ் கபூர் சார், ஹிந்தி ராஜ் கபூர் சார், இப்படிப்பட்ட மிகப்பெரிய லெஜெண்டரி பர்சன்ஸில் முக்கியமான ஆள் பாலச்சந்தர் சார்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்றைக்கி அவரோட இழப்பு மிகப்பெரிய வருத்தமான ஒரு செயல். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டெஃபினட்டாக அவருடைய ஆத்மா நல்ல முறையில் எங்களை மாதிரி பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்து எங்களோட பிரேயர்ஸ் மூலமாகவும் நம்ம என்டையர் தமிழ்நாடு மக்களுடைய இந்தியா மக்களுடைய பிரேயர்ஸ் மூலமாகவும் அது மிகுந்த சந்தோஷத்தோடு இன்னொரு உலகத்தில் சஞ்சரிக்கும்னு நான் நம்புகிறேன். அவருடைய வழிகாட்டுதல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்குமே இருக்கும், இந்த மக்களுக்கு என்றைக்குமே இருக்கும். புரட்சிகரமான எண்ணங்களையும் புரட்சிகரமான தாட்ஸையும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மாமனிதர், மேதை என்று நம்மளை விட்டு டெம்பரவரியாக டிஸப்பியர் ஆகியிருக்காரு. பட் இன்னொரு ஃபார்மில் வேறு இடத்துல இருந்து நம்மளோட வாழ்வார் அப்படின்றத நான் நம்புகிறேன். கலையுக பிரம்மர் நம்மளோட இல்லை. நான் தமிழ் படத்தை நடிக்க வந்தது முதல் காரணம் அவர் நம்மளோட இல்லை. எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கேவி சார் பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்குமே அட்லீஸ்ட் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜீனியஸ். நான் சென்னைக்கு வர முதல் காரணம் அவர் தான். அன்னிலேருந்து இது வரைக்கும் ஒரு சில மாதங்கள் முன்னாடி கூட நானும் சாரோன் அவங்களெல்லாம் அவரை பார்த்துட்டு போயிருக்கோம். அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு இல்லை, அவர் ஒவ்வொரு படமும் ஒரு லைப்ரரியாக இருக்குது. கலையுக பிரம்மர்னு பேர். ஆனால் இன்றைக்கி பிரம்மர் நம்மளோட இல்லைங்கிறது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவரோட படங்கள் அன்றையிலேருந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 100 ஆண்டு காலமாக இருந்தாலும் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு ரெபலிங் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கிறது அவர்கிட்ட தான் எல்லோரும் கற்றுக்கிட்டோம். ஒரு கலைஞனுக்கு வேண்டிய ஒரு டெக்னீஷியன், நமக்கு அப்படி ஒரு டெக்னீஷியன், அதுக்கு மேலே ஒரு நல்ல மனிதர். அவர் எனக்கு அப்பப்போ தொடர்பில் பேசி போயிட்டு இருந்தோம், அப்டேட் பண்ணிவிட்டு எல்லாமே பேசிட்டு இருந்தார். அவரோட ஃபேமிலி மட்டும் இல்லை, இந்த திரையுலகமே ஒரு அனாதையாக்கி போயிருக்காங்க. இந்த இடம் நெருங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அவரோட குடும்பத்துக்கும் நம்ம திரையுலகத்துக்கும் எங்களுக்கும் எல்லோரும் அந்த இறைவன் அவரோட லாஸை பண்ணுறதுக்கு சக்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன்.